வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜதந்திர பொருளாதார பாலமாக அமையும் இலங்கை, நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டு. நான் அர்ச்சுனா எம்பியை தாக்க முற்படவில்லை, கடற்றொழில் அமைச்சர் பகிரங்கம். திசை காட்டிய அரசை வீட்டுக்கு அனுப்பும் காலம் கனிந்துவிட்டது, சஜித் பகிரங்கம். விசாரணைக்கு வந்த மஹிந்தவின் மகன் யோஷிதவின் மற்றொரு வழக்கு. தங்கம் வாங்கவுள்ளோருக்கு முக்கிய அறிவிப்பு. சுரேசலேயின் ரெட்மனு மீதான விசாரணை ஒத்திவைப்பு. பரபரப்பை ஏற்படுத்திய போலீஸ் மா அதிபரின் மரணம், போலீஸ் தரப்பிலிருந்து வெளியான அறிக்கை. 22 கோடி அமெரிக்க வாக்காளர் தரவுகளை திருடிய சீனா, ட்ரம்ப் பகிரங்க குற்றச்சாட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். ஆசியா, மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க கண்டங்களை இணைக்கின்ற ஒரு நம்பகமான ராஜதந்திர மற்றும் பொருளாதார பாலமாக இலங்கை மாற்றம் பெற வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். உலக பொருளாதார ஒத்துழைப்புக்கான கிழக்கூச்சி மாநாடு அண்மையில் சிங்கப்பூரில் மிக பிரம்மாண்டமாக இடம்பெற்றுள்ளது. சர்வதேச பொருளாதார நிபுணர்கள், ராஜதந்திரிகள் மற்றும் பிராந்திய தலைவர்கள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டின் முக்கிய கலந்துரையாடல் குழுவில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் முன்னாள் அமெரிக்க தூதுவரும் மில்கன் இன்ஸ்டிடியூட் அமைப்பின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் குழுவின் தலைவருமான கேர்டிஸ் எஸ் ஜின் ஆகியோருடன் இணைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பிராந்தியத்தின் எதிர்காலம் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாம் இந்திய பெருங்கடலின் ஒரு தசாப்தத்துக்குள் மாத்திரம் நுழையவில்லை, மாறாக ஒட்டுமொத்த இந்திய பெருங்கடலின் நூற்றாண்டுக்குள்ளேயே நாம் கால் தடம் பதிக்கின்றோம். பல நூற்றாண்டுகளாக பல்வேறு நாகரிகங்களை ஒன்றிணைத்த பெருமை இந்த இந்திய பெருங்கடலுக்கு உண்டு. தற்போதைய சூழலில் அது உலகத்தின் எதிர்காலத்தை இணைக்கும் மையப்புள்ளியாக மாற வேண்டும். அதேபோன்று ஆசியா, மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க கண்டங்களை இணைக்கின்ற ஒரு நம்பகமான ராஜதந்திர மற்றும் பொருளாதார பாலமாக இலங்கை மாற வேண்டும். இதற்கான மூலோபாய திட்டமிடல்களை இப்போதிருந்தே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை தான் தாக்க முயன்றதாக வதந்திகள் பரப்பப்பட்டதாகவும், ஆனால் தான் அவ்வாறான ஒரு நபர் இல்லை என்றும் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அமைச்சின் வளாகத்தில் இன்று நடைபெற்ற வடக்கு மாகாண பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் மற்றும் பெண் தொழில் முயற்சியாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் உதவி திட்டங்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை எனக்கு தொலைபேசி மூலம் அழைப்பை ஏற்படுத்தி பேசினார். கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது ஏற்பட்ட சலசலப்பு காரணமாக அந்த கூட்டம் பாதியிலேயே இடைநிறுத்தப்பட்டது. இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது. குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை நான் தாக்க முயன்றதாக வதந்திகள் பரப்பப்பட்டன. ஆனால் நான் அவ்வாறான ஒரு நபர் அல்லன். யாருடனும் சண்டை போடுவதோ அல்லது மோதல்களில் ஈடுபடுவதோ எனது குணம் கிடையாது. நேற்று நடைபெற்ற இந்த சம்பவம் ஜனாதிபதிக்கும் வியப்பை ஏற்படுத்தியிருந்தது. எனினும் அங்கு நடந்த உண்மையான நிலைமைகளை தொலைபேசி வாயிலாக ஜனாதிபதிக்கு நான் தெளிவுபடுத்தினேன். யாழ் மாவட்டத்தில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் மற்றும் வறுமையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்பான துல்லியமான தரவுகளை சேகரிக்குமாறு ஜனாதிபதி என்னிடம் கேட்டுக்கொண்டார். ஏனென்றால் எதிர்வரும் ஆண்டில் நமது அரசாங்கம் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கே முன்னுரிமை வழங்க இருக்குது. மக்கள் அனைவரும் அரசாங்கத்தின் இந்த சமூக பேரியக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு தங்களது பிரச்சனைகளை தெரிவிக்கலாம். என்னுடைய அமைச்சு பதவி என்பது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. தேசிய மக்கள் சக்தியினருக்கு மட்டுமின்றி அனைத்து மக்களுக்கும் சேவை செய்வதே எமது பிரதான நோக்கமாகும். அனைவரையும் அரவணைத்துக் கொண்டே எமது பயணம் தொடரும் என்று தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசு விவசாயிகளுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு அவர்களை நடுத்தெருவில் நிறுத்தியுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டினார். இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பும் போராட்டத்தை விவசாயிகளே தொடங்கிவிட்டனர் என்றும், கடந்த காலங்களில் மக்கள் எவ்வாறு தங்களுக்கு எதிராக செயற்பட்ட ஜனாதிபதிகளை விரட்டியடித்தார்களோ அதே கதி இவர்களுக்கு மேற்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அம்பாந்தோட்டை வீரவல பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற விவசாயிகளுடனான சந்திப்பில்
சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் உரையாற்றுகையில் நெல் 1 கிலோவை உற்பத்தி செய்ய 137 ரூபாய் செலவாகும் நிலையில் அரசு 120 ரூபாவையே உத்தரவாத விலையாக வழங்குகின்றது. இதனால் 1 கிலோவுக்கு 17 ரூபாய் நட்டம் ஏற்படுகிறது. தேர்தல் காலத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட 150 ரூபாய் உத்தரவாத விலை வழங்கப்படவில்லை. தரமற்ற உரம் மற்றும் கிருமிநாசினிகளின் இறக்குமதி, உரமானியம் சரியான நேரத்தில் கிடைக்கப்பெறாமை மற்றும் உர உபகரணங்களின் விலை உயர்வு காரணமாக விவசாயிகள் பெரும் கடன் சுமையில் சிக்கியிருக்கிறார்கள். நாட்டின் 30% முதல் 40% மக்கள் வறுமையில் வாடுவதற்கு அரசின் தவறான கொள்கைகளே காரணம். விவசாய பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு நாடாளுமன்றத்திலும் ஊடகங்களிலும் வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன. எத்தகைய தடைகள் வந்தாலும் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் விவசாயிகளின் உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பேன். இந்த அரசின் போலியான வாக்குறுதிகளை நம்பி இனியும் ஏமாற வேண்டாம் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்சவுக்கு எதிராக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் இந்த விசாரணை நடைபெற்றதோடு பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டாரவின் வழிகாட்டுதலின் கீழ் அரசாங்க தரப்பு சாட்சிகளிடமிருந்து சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. இதன்போது யோஷித ராஜபக்ச சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் முன்னிலையாகி சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார். நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிந்ததைத் தொடர்ந்து சாட்சியங்கள் மீதான மேலதிக விசாரணையை எதிர்வரும் ஜூலை 24ஆம் தேதி வரை ஒத்திவைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். தேகிவளை மற்றும் ரத்மலானை பகுதிகளில் 73 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள 5 நிலங்களை வாங்கியதன் மூலம் யோஷித ராஜபக்ச பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்துள்ளார் என்று குற்றம் சாட்டி சட்டமா அதிபரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இன்று 24 கேரட் தங்கத்தின் விலை பவுன் ஒன்றுக்கு 2000 ரூபாயால் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் குறித்த விடயத்தினை தெரிவித்துள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,74,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,44,000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 46,750 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இதேவேளை கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் 24 கேரட் தங்கம் 1 பவுனின் விலை 3,76,000 ரூபாயாக பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணைகளில் தனது சாத்தியமான கைது மற்றும் தடுப்பு காவலை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான மேலதிக பரிசீலனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேசனை தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் வழக்கானது ஜூலை 21, 2026 வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வின் முன்பாக இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்றைய விசாரணையில் மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன நீதிமன்றத்தின் முன் மேலதிக வாதங்களை முன்வைத்தார். சமர்ப்பிப்புகளை தொடர்ந்து இந்த விவகாரத்தை மேலதிக பரிசீலனைக்காக ஜூலை 21 அன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மாலபே போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தலஹேன பராக்கிரம வீதத்தில் உள்ள தனது இல்லத்தில் இன்று அதிகாலை துப்பாக்கிச் சூட்டு காயங்களால் உயிரிழந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரட்னவின் மரணத்தை இலங்கை போலீஸ் இன்று ஒரு உத்தியோகபூர்வ அறிக்கையில் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. கொழும்பு கிழக்கு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட விக்ரமரட்ன அங்கு உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக மாலபே போலீஸ் நிலையம் விசாரணையை தொடங்கியுள்ளது. பிரேத பரிசோதனைக்காக சடலம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் 4 மாகாண தெற்கு பிரிவு குற்றப்பிரிவு மாலபே போலீசாருடன் இணைந்து இதுகுறித்த மேலதிக விசாரணைகள் நடத்தி வருகின்றது. விக்ரமரட்ன 2020 நவம்பர் 27 முதல் 2023 நவம்பர் 23 வரை இலங்கையின் 35வது போலீஸ் மா அதிபராக பணியாற்றியமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் 2020ஆம் ஆண்டு நடந்த அமெரிக்க தேர்தலில் சீனா தலையீடு
தலையிட்டதாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். அமெரிக்காவில் விரைவில் நடக்க இருக்கும் இடைத்தேர்தல் குறித்து ஜனாதிபதி ட்ரம்ப் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் 25 நிமிட உரையை ஆற்றினார். அப்போது அவர் பேசியதாவது, 2020 அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தன்னை தோற்கடிக்க சீனா பல்வேறு சதித்திட்டங்களில் ஈடுபட்டது என்று அவர் தெரிவித்திருந்தார். புதிய வாக்காளர் அடையாள அட்டை மசோதாவை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். நவம்பரில் நடக்க இருக்கும் இந்த இடைத்தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடைமுறையின் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராஜதந்திர பொருளாதார பாலமாக அமையும் இலங்கை, நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டு. நான் அர்ச்சுனா எம்பியை தாக்க முற்படவில்லை, கடற்றொழில் அமைச்சர் பகிரங்கம். திசைகாட்டி அரசை வீட்டுக்கு அனுப்பும் காலம் கனிந்துவிட்டது, சஜித் பகிரங்கம். விசாரணைக்கு வந்த மஹிந்தவின் மகன் யோஷிதவின் மற்றொரு வழக்கு. தங்கம் வாங்கவுள்ளோருக்கு முக்கிய அறிவிப்பு. சுரேஷ் எலேயின் ரெட் மனு மீதான விசாரணை ஒத்திவைப்பு. பரபரப்பை ஏற்படுத்திய போலீஸ் மா அதிபரின் மரணம், போலீஸ் தரப்பிலிருந்து வெளியான அறிக்கை. 22 கோடி அமெரிக்க வாக்காளர்களின் தரவுகளை திருடிய சீனா, ட்ரம்ப் பகிரங்க குற்றச்சாட்டு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட்.